Hi, good evening to all. Come, let us learn correctly. நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் பேசிட்டு நம்மளுக்கு யோசிக்க தோணும். இந்த வேர்டு கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோமா, இது கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதில் ஃபியூ சென்டென்சஸ் ஐ ஹவ் டேக்கன் ஹியர். அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம். இப்போ இன்னைக்கு கொஞ்சம் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். கம் லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஐ ஆம் இன் வெக்கேஷன். வெக்கேஷன்னாலே விடுமுறை. ஐ ஆம் இன் வெக்கேஷன் சொல்லக்கூடாது. திஸ் இஸ் ராங். அண்ட் ஐ ஆம் ஆன் வெக்கேஷன், இதுதான் ரைட்டு. இதுதான் ஐ ஆம் ஆன் வெக்கேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ரைட்டான சென்டென்ஸ். ஐ ஆம் ஆன் வெக்கேஷன். நான் விடுமுறையில் இருக்கிறேன். நான் விடுமுறையில் இருக்கிறேன். ஐ ஆம் ஆன் வெக்கேஷன். Now the second sentence is I forgot my keys at home. Forgotனா மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. I forgot my keys at home. Forgot மறந்து விட்டேன் அப்படின்ற மாதிரி மீனிங். இதில் என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, நான் வீட்லேயே சாவியை மறந்து வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் கிடைக்குது. I left my keys at home. சாவியை வீட்டிலே விட்டுட்டேன். இப்போ அட் ஹோம் அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். எங்கே நம்ம சாவியை விட்டுட்டோம் அப்படின்னு அந்த பிளேஸை நம்ம மென்ஷன் பண்ணும்போது we have to use the word left. லெஃப்ட்ன்றது தான் யூஸ் பண்ணணும். ஃபர்காட்ன்றது யூஸ் பண்ணக்கூடாது. we have to use the word left. This is the correct method to use the word and in the sentence. I forgot my keys அப்படின்றது மட்டும் ஒரு சென்டென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் சாவியை மறந்துட்டேன். எங்கே வச்சுட்டேன் அப்படின்றத இங்கே நான் மென்ஷன் பண்ணும்போது we should not use the word forgot. I left my keys at home. At home அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது we have to use the word left அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். நான் என் சாவியை வீட்டிலேயே விட்டு விட்டேன் அப்படின்றது தான் கரெக்ட் மீனிங். Now here is the third sentence. I'll meet you in Christmas. இது என்ன நம்மளுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது? நான் கிறிஸ்மஸில் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு இந்த மீனிங்கை கொடுக்குது. பட் another sentence also here. I'll meet you at Christmas. இங்கே இன் வருமா அட் வருமா? மோஸ்ட்லி ஏதாவது ஒரு வேர்ட், ஒரு நாலு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டே குறிக்கும் போது ஆன் மண்டே, ஆன் கிறிஸ்மஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அட் வந்திருக்கே, it implies that a general holiday period. கிறிஸ்மஸ் அப்படின்றது மோர் ஆர் லெஸ் கண்டிப்பாகவுமே எல்லாருக்குமே ஒரு ஜென்ரல் ஹாலிடே பீரியடாக இருக்கும். வின்டர் சீசன் அண்டு கிறிஸ்மஸ் ஆல்சோ ஹாலிடே பீரியட் அப்படின்றதுனால அட் கிறிஸ்மஸ் அந்த ஹாலிடே பீரியடில் மென்ஷன் பண்ணுறதுனால we are using the word at here. நான் உங்களை கிறிஸ்துமஸில் சந்திப்பேன். கிறிஸ்துமஸ்னால் அந்த பர்டிகுலர் டேவை மட்டும் நோட்டிஃபை பண்ணுறது கிடையாது, அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேவோடு சேர்த்து சொல்கிறதுனால we are using the word at here. So we have to use at while using the sentence like this. Now the fourth sentence is I came on last Sunday. இது பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? லாஸ்ட் சண்டே வந்திருக்கேன் அப்படின்றது இம்ப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. பட் here is the another sentence. I came last Sunday. இங்கே எது இல்லை? ஆன் இல்லை. ஆன் வரணுமா வரக்கூடாதா? That will be the confusion for us. I came on last Sunday. This is the wrong context. இது யூஸ் பண்ணக்கூடாது. I came last Sunday. இப்படி தான் சொல்லணும். ஆன் இங்கே வரக்கூடாது. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். நான் லாஸ்ட் சண்டே கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். I came வந்தேன். ஓகேவா? why we should not use on here அப்படின்னா, லாஸ்ட் சண்டே this implies the particular Sunday which has passed. அதாவது அந்த சண்டே முடிஞ்சிருச்சு, அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்கிறோம். அப்போ ஆன் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. I came last Sunday. The sentence is enough for this. Okay. Now here the next sentence is I am afraid from heights. I am afraid of heights. இது ரெண்டையுமே அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்காம நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ afraidனா we are getting the meaning பயம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது.
ஹைட்னா உயரம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஜஸ்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி தோணுது அப்படின்னா, ஓகே, ஏதோ பயமா இருக்கு, ஹைட்டு பயம் அப்படின்றது மட்டும்தான் தெரியுது. ஆனா இந்த சென்டென்ஸ்ல ஃப்ரம் இருக்கு இங்க, ஆஃப் இருக்கு இங்க. ஐ எம் அஃப்ரைட் ஃப்ரம் ஹைட்ஸ். ஃப்ரம் ஹைட்ஸ்னா எனக்கு உயரத்திலிருந்து பயம் அப்படின்ற மீனிங் வந்து கொண்டுட்டு வருது. ஆனா இங்க என்ன மீனிங் நம்ம இங்க கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, எனக்கு உயரம் என்றால் பயம். எனக்கு ஏதோ ஒரு சம்திங் ஒரு ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இதுனா எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம் அப்படின்னா, உயரம் என்றால் பயம், உயரத்தை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ். ஆஃப் அப்படின்ற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஃப்ரம்னா ஹைட்டில் இருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாடியில இருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி ஹைட்டான இடத்துல இருந்து எட்டி பார்க்க பயம் அப்படின்னு சொல்லும்போது we can use from. ஆனா உயரம்னாலே பயம் அப்படின்னு சொல்லும்போது I am afraid of heights அப்படின்னு இந்த வேர்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். Now the next sentence is what are you speaking, what are you saying. ஸ்பீக்கிங்னாலும் சேயிங்னாலும் மோர் ஆர் லெஸ் தி சேம் கான்டெக்ஸ்ட். ஏதோ ஒன்று சொல்கிறது, we utter the words. இங்கே ஸ்பீக்கிங் சேயிங் இங்கே என்ன மீனிங் இருக்குது அப்படின்னா, நீ என்ன சொல்கிறாய். நம்ம பொதுவாக பேசும்போது நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்போம். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் ஆர் யூ சேயிங். ஸ்பீக்கிங் அப்படின்னா ஸ்பீக்கிங் இன் ஜென்ரல், பொதுவாக பேசுறது. ஆனால் சேயிங் அப்படின்னா சம்திங் மேலே ஒரு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி we are uttering the words. அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம், சம் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், ஒரு விஷயத்த சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் we are using the word saying அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸ்பீக்கிங் வேற, சேயிங் வேற. ஸ்பீக்கிங்னா we talk in general, ஆனால் சேயிங்னா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி with the expression we are saying. So we are using the word saying here. Speak. What are you speaking சொல்லக்கூடாது. What are you saying. நீ என்ன சொல்ற, என்ன சொல்கிறாய் அப்படின்ற மாதிரி நம்ம சென்டென்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக what are you saying. Here is the next sentence. She hasn't come still. hasn't come still. hasn't ஒரு நெகட்டிவ் வேர்டு, இன்னும் இல்லை அப்படின்னு அர்த்தம். come still இன்னுமே இன்னும் வரல அப்படின்றது வந்து இங்கே மீனிங்க. she hasn't come yet. அவள் இன்னும் வரவில்லை. ஆனால் இங்கே which is the correct word we have to use it. she hasn't come yet. இதுதான் கரெக்ட், இது தப்பு. we have to use she hasn't come yet. அவ இன்னும் வரல அப்படின்றத வந்து டினோட் பண்றதுக்காக we are using the sentence here she hasn't come yet. Now the next sentence here is I saw TV last night. I watched TV last night. Here the difference is saw இங்க இருக்கு, watched இங்க இருக்கு. ரெண்டுமே more or less the same meaning தான். ஒரு more or less same meaning தான், but the அதோடைய லெவல் வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட். சா வந்து ஜஸ்ட் a passive observation, ஜஸ்ட் சும்மா பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வாட்ச்ட் அப்படின்னா இப்போ டிவி பார்க்குறோம் அப்படின்னு, மூவி ஏதாவது ஒன்று பார்க்குறோம் அப்படின்றப்ப வாட்ச்ட் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வாட்ச் தான் வாட்ச்டு அப்படின்ற மாதிரி நம்ம எங்கே யூஸ் பண்ணோம். சா அப்படின்னு சொல்லக்கூடாது. படம் அப்படின்றதுனா இட்ஸ் ப்ரொலாங்டு ஆக்ஷன். அது இல்லாமல் ஒரு இன்டென்ஷனாக நம்ம வந்து we are observing something for a particular period of time. மூவி, டிவி அதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்ப்போம். saw அப்படின்றது வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. So we should not use the word saw here. This is wrong. And this is watch. I watched TV last night. I watched a movie last night. இந்த மாதிரி தான் நம்ம வேர்டை யூஸ் பண்ணி சொல்லணும். நான் நேற்றிரவு டிவி பார்த்தேன். watched வந்து prolonged action takes place for a particular period of time அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். Now the next sentence is I am saying the truth. I am telling the truth. Saying and telling, both the words more or less the same meaning and both are grammatically correct. ரெண்டுமே கிராமட்டிக்கலாக கரெக்டு தான். சேயிங்கும் கரெக்டு தான், டெல்லிங்கும் கரெக்டு தான். பட் காமன்னா ட்ரூத் அப்படின்றத வந்து ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றக்கப்ப ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத் அப்படின்றத வந்து நம்ம வேர்டை வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். நான் உண்மையை சொல்கிறேன், நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றது வந்து நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஐ ஆம் டெல்லிங் த ட்ரூத், நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கப்ப ஐ ஆம் டெல்லிங் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம்.
We live nearby the river. We live near the river. நாங்கள் ஆற்றின் அருகே வசிக்கிறோம். Now the next sentence is we live nearby the river. We live near the river. இங்க நியர்பை இருக்கு, இங்க நியர் இருக்கு. மோஸ்ட்லி நியர்பை நியர் மோரலஸ் சேம் மீனிங் தான். இதை பார்த்தோன்னே என்ன மீனிங் நம்மளுக்கு தெரியுது, நம்ம ரிவருக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஹியர் வி லிவ் நியர்பை த ரிவர், இந்த மீனிங்கும் கரெக்டு தான். நியர் த ரிவர் இந்த மீனிங்கும் கரெக்டு தான். பட் நாங்கள் ஆற்றின் அருகே வசிக்கிறோம். ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிவருக்கு பக்கத்தில், இட் இம்ப்ளைஸ் தட் ப்ராக்சிமிட்டி டு எ ஸ்பெசிஃபிக் ரிவர், அதுக்கு நதிக்கு அருகாமையில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுனால we can use the word near. நியரே இட்ஸ் மோர் தென் எனஃப். we live near the river, இந்த சென்டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும் here. We have learned 10 sentences and the meanings of these 10 sentences are here. I hope this video will be useful for you now. We have learned which is right and which is wrong and how we have to use the word to use the words in the sentences. I hope this video will be useful for you. If you like, share and subscribe and share my video to your friends and relatives. Thank you friends. Thanks for watching. Bye.